எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவில் ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா கதவை பூட்டிக்கிட்டு வெளியே வராம ஆன்லைன் கேம் விளையாண்டுருக்கான் ஒரு பையன். இந்த நியூஸ் வந்து சீனாலே பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இளைஞர்கள் எந்த அளவுக்கு கேம்ல வந்து அடிக்ட் ஆகாங்கிறதுக்கு இந்த நியூஸ் எடுத்துக்காட்டு. நியூஸை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவங்க ஒலிக்கல போகலாம். சீனா எவ்வளவுதான் ஒரு நாட்டுல முன்னேறமா இருந்தாலும், டெக்னாலஜி, பொருளாதாரம், டெவலப்மெண்ட்ல எவ்வளவுதான் பெரிய நாடா இருந்தாலும், வளர்ச்சியான நாடா இருந்தாலும், இந்த மாதிரி சில விஷயங்கள் சீனா நடந்துட்டு தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சீனாவில் உள்ள இளைஞர்கள் பாதி பேர் கணினி விளையாட்டு சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டர் கேம். அந்த கம்ப்யூட்டர் கேமுக்கு பாதி இளைஞர்கள் அடிக்டா இருக்காங்க, அடிமையா இருக்காங்க. இது வந்து இது நார்மலா பேசப்பட்டாலும் கூட, இந்த ஒரு நியூஸ் மட்டும் பர்டிகுலரா வந்து இந்த சீனாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த நியூஸ் இருக்கு. இவங்க போட்ட அந்த ஒரு வீடியோ. இந்த ஹோட்டல் ஊழியர் வந்து ம், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க ரூமை கேட்சப் பண்ணி இணையத்துல விட்டுருக்காங்க ஒரு விழிப்புணர்வா. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞரை வந்து ரூம் எடுக்கிறார் தங்குறதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு. அந்த ரூம் எடுத்துட்டு ம், கிட்டத்தட்ட உள்ள போயிட்டு பூட்டினவர் தான். 2 வருஷத்துக்கு கண்டினியூவா கேம் விளையாண்டுருக்காரு, ஆன்லைன் கேம். அது பொழுதுபோக்கே அதான் போல. என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா, வெளியில வர்றதே இல்லை அவர். இனி வெளில வந்தா என்னைக்காவது ஒரு நாள் வர்றது, சாப்பிட வேண்டிய உள்ள போய் பூட்டிக்கிறது. இதே மாதிரி 2 வருஷமாவே அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃபே அந்த பையனை பார்க்க முடியல. ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியுது. இப்போ எப்பாவது ஒரு டைம் வெளியே போய் சாப்பாடு மொத்தமா 3 இடத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாரு. அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டல் கட்டுறது வந்து மெயினா ஃபோக்கஸ் வந்து பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், இன்டர்நேஷனல் கேம் விளையாடுறாங்கல்ல ஒலிம்பிக்ல, அவங்களுக்காகவே இந்த ஹோட்டல் மெயினா கட்டப்படுது. அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கட்டப்படுது. ஏன்னா விளையாட்டு வீரர்கள் வர்றாங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஹோட்டல்ல மட்டும் தனியா ஒரு ரூம்ல வந்து ஒரு ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்கு டிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 சேர் வச்சிருப்பாங்களாமா. ஸ்பீடான இணையதள வசதி. நெட் ரொம்ப ஸ்பீடா கிடைக்கும். அது போக இந்த ஆன்லைன் கேம் விளையாடலாம். அதாவது தொழில்முறை கேம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, ஷேர் மார்க்கெட்டும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள், ஆன்லைன் கேம் பணம் கட்டி விளையாடுறது சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்து விளையாடலாமாட்டிருக்கு. அதனால இவங்க வந்து வர்ற பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக, கேம் விளையாடுறதுக்காக, அவங்க 10 நிமிஷம் உட்கார்றதுக்காகவே இந்த சேவை, இந்த பெஸ்ட் ஹோட்டல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இத வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ற இளைஞர்கள், சரி அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக கேம் விளையாடுறதுக்காகவே 2 வருஷமா எங்கேயும் வெளியிலயே போகாம ரூம பூட்டிக்கிட்டு, அங்கேயே உட்கார்ந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். சாப்பாடுக்கு வாங்குறதுக்கு மட்டும் கீழ வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறது. என்ன அந்த வேலை செய்ற ஸ்டாஃபே ரொம்ப அந்த பையன பார்க்க முடியறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த பையன் காலி பண்ணி வெக்கேஷன் பண்ணிட்டான் அந்த ரூம. வெக்கேஷன் பண்ணிட்டு போகும்போது, ரூம சுத்தம் பண்ணுவாங்கல்ல, ஹவுஸ் கீப்பிங். அவங்க போய் சுத்தம் பண்ணும்போது, அவங்க தான் அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணது. எல்லா ஃபோட்டோ எடுத்து இணையதளத்துல போட்டது. ஒரு விழிப்புணர்வு சீனால இளைஞர்கள் எந்த அளவுக்கு கெட்டு போறாங்க, ஆன்லைன் கேம்க்கு எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுறாங்கங்கிறதுக்கு இது பெரிய ஒரு பாடம் அப்படிங்கிற மாரி, இந்த பிக்சர கவனிச்சு பாருங்க. ஒரு ஹவுஸ் கீப்பிங் கூட்டுறாங்க. பாத்ரூம்லாம் உள்ள நுழைய முடியல. ஃபுல்லா பேப்பர் ஃபுல்லா குமிஞ்சிருக்கு. அந்த ரூம்ல கேம் விளையாடுற ரூம்ல 2 நாட்கள் நிறைய ஃபுல்லா சைடுல பேப்பர்கள், சாப்பிட்ட காகிதம், பாத்ரூம் வாஷ் பண்ணாம அந்த ரூமே காகித குடங்கமா இருக்கு. இவ்வளவு மோசமா ஒரு கேம் அடிக்ட் இருப்பாங்கிறது இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ஒரு பதட்டமா இருக்கு. அடுத்த ல அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த மாரி கேம்ல அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அடுத்த நாட டெவலப் பண்றது, அடுத்து நம்ம வளர்ச்சி முன்னேறது, அதாவது சுயமா வளர்ச்சி அடையறது, செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த நாட்ல. அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க இளைஞர் மத்தியில இந்த ஆன்லைன் கேம் எந்த அளவுக்கு அடிக்ட் பண்ணுது மனுஷன, எந்த அளவுக்கு அவங்களோட மூளைய வந்து யோசிக்க விடாம, அப்படியே அந்த இதுல அடிக்ட் பண்ற அளவுக்கு லாக் பண்ணுது பாருங்க. இந்த விஷயம் வந்து விழிப்புணர்வா இல்ல. அப்படி சும்மா டைம் பாஸ் கேம் விளையாடுவோம். இல்ல டைம் பாஸ்க்காக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து உட்காந்து கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாரி கேம் விளையாடுவோம். அந்த மாரி ஆரம்பிக்கிறது தான் கேம்லயே அடிக்ட் ஆகி எந்த வேலைக்கு போகாம, எதுவுமே பண்ணாம வாழ்க்கையில கேம் சொல்லிட்டு கடைசியில கண்ணு கெட்டு போய் சாக வேண்டியதுதான். அந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கும் இந்த பிக்சர்ஸ். இவங்க போட்ட பிக்சர்ஸும் சரி, இவங்க போட்ட ஸ்டேட்டஸும் சரி, பல விஷயங்கள் இந்த சீனாவிலும் சரி, இதுக்கு பல பேர் இந்தியாவில இருந்து தரப்புல இருந்தும் கருத்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அடிக்ட் பண்ற மாரிலாம் மேக்ஸிமம் நியூஸ் எங்கேயும் வெளியாகல. இது வந்து விழிப்புணர்வா நியூஸ வெளிப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாரி பல பேர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.